கண்டவனே, துணையொன்றை நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றை நாம் தேடி பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் துணி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி செலுத்துகிற இந்த பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த அன்பு சகோதரர் சேவியர் இறந்த 2ஆம் ஆண்டு நினைவாக அவருடைய ஆன்மா இருத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மரிய மனோகரி மரித்த 16வது நாள் நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். எட்வர்ட் ஃப்ளோமினால் ஜோசப் இமாக்குலேட் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த வியாகுலமேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மற்றும் யாரும் இல்லாத ஆன்மாக்கள், உத்தரக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதய சாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும் வேண்டுவோம். உத்தரக ஸ்தலத்தினுடைய நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும், யாரும் நீயாத கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாவது முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்குடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் திணி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்குடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற
செலுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லுக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் நாம் ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். யோனா புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நினிவே நகரத்தினுடைய அரசன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லுகிறார். கடவுள் மனதை மாற்றுகிறவரா? நமக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. மனிதர்கள் இடத்திற்கு ஏற்றாற்போல, ஆளுக்கு ஏற்றாற்போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்திருக்கிறோம். காலையில் நாம் இருப்பது போல மாலையில் இருப்பதில்லை.
காலையில் பேசுகிற வார்த்தைகள் வேறு, மாலையில் பேசுகிற வார்த்தைகள் வேறாக மனிதர்களை பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசியிருப்பாங்க, திடீர்னு யாரையாவது பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உடனே ஆளே மாறி பேசுகிறதை நாம் பார்க்கலாம். உறவுகளுக்குள்ளாக இது சர்வசாதாரணமாக நடப்பதையும் நாம் எல்லோருமே அனுபவித்திருக்கிறோம். கூட பிறந்தவர்களுக்குள்ளாகவே கொஞ்சம் சொத்து பிரச்சனையோ, இடப்பிரச்சனையோ, பணத்தை வைத்து ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு சிக்கல் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய மனம் மாறி மாறி வேறு விதமாக பேசுவதை பார்க்கிறோம். கடவுளும் அப்படிப்பட்டவரா? அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் நினிவே நகரத்தினுடைய அரசன் சொல்லுகிறார், ஒருவேளை கடவுள் மனதை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே கடவுள் எப்படிப்பட்டவர்? எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம். புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? எல்லாம் வாடி போகலாம், எல்லாம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் மாறாதவர் அப்படிங்கிற ஒரு செய்தி மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் மாறாதவர் என்கிற ஒரு செய்தி மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல திருவெளிப்பாடு புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறோம். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே என்கிற ஒரு செய்தி இங்கே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடவுள் மாறாதவர். அன்பார்ந்தவர்களே, அவருடைய அன்பு மாறாதது, கடவுளுடைய வாக்கு தத்துவம் மாறாதது, அவருடைய நீதி மாறாதது, அவருடைய இரக்கமும் மாறாதது. அப்படி இருக்கிற போது நினிவே நகர அரசன் சொல்லுகிறான், ஒருவேளை கடவுள் மனதை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லுகிறான். எப்போது மாற்றிக்கொள்வாராம்? அன்பார்ந்தவர்களே, நினிவே நகர அரசனே சொல்லுகிறான், நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், வழிமாறி இருக்கிறோம், அதனால் நமக்கு கிடைக்க போகிறது தண்டனை உறுதியாகிவிட்டது, அதனால் தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் மனமாறினால் ஒருவேளை ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமான பகுதி! நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மாறாத கடவுளை மாற்றச் செய்கிற ஒரு ஆற்றல் மனிதனுடைய மனமாற்றத்தில் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். அரசராகமம் 2வது புத்தகம் 20வது அதிகாரத்திலே எசேக்கியா அரசனுடைய வாழ்நாள் குறித்து சொல்லப்படுகிறது. எசாயா இறைவாக்கினர் வழியாக அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. கடவுள் உனக்கு காரியத்தெல்லாம் முடிக்க போகிறாரு, இப்போவே இன்றைக்கி நைட்டு உன் உயிர் போக போகுது, அதனால் கணக்குகளெல்லாம் முடிக்க வைக்க வேண்டியதை முடிச்சு வை அப்படின்னு சொல்கிறார். எசேக்கியா அரசன் என்ன சொல்லுகிறான்? அப்படியே அழுது புலம்புகிறான். நான் எப்படி ஆண்டவரை நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டேன் நினைவுக்கு பாரும், உன் பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதானாம். அப்படி கதறி அழுத உடனே ஆண்டவர் தன் மனதை மாற்றி கொண்டார். அவர் சொல்கிறாரு, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன், இன்றைக்கு இருந்து 3ஆம் நாள் வரைக்கும் உனக்கு சுகம் கிடைக்கும், இன்னும் 15 வருஷம் நீ நீடித்து வாழ்வாய் என்று ஆண்டவர் எசேக்கியா அரசனுக்கு சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தடவை சொன்ன கடவுள் மாறாதவர், அவர் இரக்கம் அப்படித்தான் இருக்கும், அவருடைய நீதி அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகள்
அழுது புலம்புகிற போது, மனமாறுகிற போது ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார். அவருடைய இரக்கத்தில் என்ன நடக்கிறது? அவரே தன் மனதை மாற்றிக்கொள்கிறாராம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைச்சு பாருங்க, எசேக்கியா அரசன் ஆண்டவரே உமது திருமுன்னிலையில் நான் எப்படி நடந்து வந்தேன் என்பதை நினைவு கூறும் என்று சொல்லி அழுகிறார். இங்கே நினிவே நகர அரசன் என்ன சொல்லுகிறான்? 3 காரியங்களை செய்ய சொல்கிறான். இந்த தவக்காலத்தில் நமக்கு சொல்லப்பட்ட 3 காரியம்தான். ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். இந்த 3ஐயும் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே நினிவே நகர அரசனும் சொல்லுகிற ஒரு செய்தியாக பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் சொல்கிறான், நாம் எல்லாரும் இன்றைக்கே நோன்பு இருக்கணும். சாம்பல் மீது உட்கார்ந்து சாக்குடை அணிந்து எல்லாரும் நோன்பு இருக்கணும், விலங்குகள் உட்பட நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து 8வது வசனத்தில், யோனா புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், நோன்பு இருக்கணும், ஜெபம் செய்யணும். அடுத்து பாருங்க, தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் நிறுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யாமல் இருந்திருப்ப, இப்போவாது உதவி செய்ய பாரு. எல்லாம் வந்துடுதா? அப்போ ஜெபம் வந்து விட்டது, தர்மம் வந்து விட்டது, தவம் வந்து விட்டது. இந்த 3ஐயும் நாம் செய்தால் என்ன நடக்குமா? ஒருவேளை ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார். என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய கடுஞ்சினம் தனியும், நமக்கு அழிவு வராது என்று இங்கே நினிவே நகர அரசன் சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். யோனாவினுடைய இந்த அறிவிப்பை கேட்டவுடன், நற்செய்தியை கேட்டவுடன், நினிவே நகர மக்கள் அரசன் முதல் விலங்குகள் வரையிலும் எல்லாரும் அப்படியே மனம் மாறினார்கள். அவர்களுடைய மனமாற்றத்தை கண்டபோது ஆண்டவர் கூட தன் மனதை மாற்றி கொண்டார். நமக்கும் பல நேரங்களில் இப்படி ஆகிப்போச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, கடவுளுக்கு முன்னிலையில் நான் கேட்டால் கிடைக்குமா தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம விழிக்கலாம், யோசிக்கலாம். ஆனால் நாம் மனம் மாறுகிறோம், நம்முடைய செயல்களிலிருந்து மாறுகிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம் என்று ஆண்டவருக்கு தெரிய வந்தால் நாமே துணிஞ்சு கேட்கலாம், ஆண்டவரே கொஞ்சம் என் மேலே இறக்கப்படக்கூடாதா, கொஞ்சம் வாழ்நாளை கூட்டி கொடுக்கக்கூடாதா, கொஞ்சம் வாழ்க்கையின் உயர்வுக்கு வந்து விடக்கூடாதா, இன்னும் ஒருபடி என்னை உயர்த்தி விடக்கூடாதா? கேட்க முடியும். அவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அதைத்தான் நினிவே நகர மக்கள் அனுபவித்தார்கள். நாமும் கொண்டாடுவோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தர அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிட செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பனே விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். காவல் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னை நான், பாதை காட்டிடும் உன்னை நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அழிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன்,
அன்பனே விரைவு வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவு வா. இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னை நான், ஒளியாய் விளங்கும் உன்னை நான் வழியாய் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை தரும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.